சரி, கார்த்திக் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ போறாரு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா கண்மணி? கார்த்திக் அதான் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சே கண்மணி. இதையும் தெரிஞ்சுக்கோ. நான் ஞாயிற்றுக்கிழமை என்னோட குழந்தை, இவ என்னோட பொண்ணு, இவளை பாக்குறதுக்காக தான் போறேன். கார்த்திக் கார்த்திக், உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கும்னு சத்தியமா நான் நினைச்சே பார்க்கல. இவ்வளவு நாள் ஏன் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை? கண்மணி, இதை சொல்லக்கூடாதுன்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னா என்ன டிவோர்ஸ்ட்ன்ற பர்சனாவே ஒரு மாதிரி சிம்பத்தியோடவே பாப்பேன். என்கிட்ட ஃப்ரீயா பேச மாட்டேன், ஒரு அனுதாபமா பாப்பேன், பாவமா பாப்பேன். அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. எப்ப டிவோர்ஸ்ட் ஆனேன்னு தெரிஞ்சதோ அதுல இருந்தே என்கிட்ட எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுனா கூட என்கிட்ட யோசிப்பாங்க. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. ஓ ஆமா, பாப்பா இப்போ எங்க இருக்கா? ஏன் வேற எங்கேயோ விட்டுருக்கீங்க? இங்கே கூட்டிட்டு வரலாம்ல? அது கோர்ட்டோட ஆர்டர். ஸ்டெஃபி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது குழந்தை பிறந்து 2 மாசம் தான் இருந்தது. அவ ஃபீட் பண்ணணும், அப்புறம் அம்மாவால மட்டும்தான் குழந்தைய நல்லா பாத்துக்க முடியுன்றதுனால அவகிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா வீக்லி சண்டே மட்டும் என்னை பாத்துக்க சொல்லி ஆர்டர் இருக்கு. அதனாலதான் ஒரு சண்டேவும் காலையில நான் ஓடிடுவேன். வாரம் ஃபுல்லா இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக ரொம்பவே காத்துட்டு இருப்பேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை முடியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். செல்லக்குட்டி, கார்த்திக் பாப்பாவை நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கவா? வச்சுக்கோ கண்மணி, இது என்ன கேள்வி? ஹலோ செல்லக்குட்டி, இங்க பாருங்க. அழகா சிரிக்கிறீங்களே செல்லமே. ஹலோ செல்லக்குட்டி, இங்க பாருங்க. கண்மணி, நீ சொன்ன நம்ப மாட்டேன். பாப்பா யார்கிட்டயுமே இப்படி சிரிச்சு விளையாண்டதே இல்ல. உன்கிட்ட தான் இவ்வளவு நல்லா விளையாடுறா. உண்மையாவா கார்த்திக்? அவங்க அம்மா கிட்ட எல்லாம் நல்லா விளையாடுவாள? அவங்க அம்மாவும் இப்ப பாப்பா கூட இல்ல கண்மணி. சும்மா டெய்லியும் 2 மணி நேரம் வந்து பாத்துட்டு போவா. அப்பயும் ரொம்ப பிஸியா இருந்துச்சுன்னா அது கூட வரமாட்டா. என்ன சொல்றீங்க கார்த்திக்? எங்க இருக்காங்க இப்போ? எங்களுக்கு டிவோர்ஸ் ஆன 1 மந்த்லயே அவங்க வீட்ல அவளுக்கு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. வேற கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா. ஸ்டெஃபி இப்ப வேற கல்யாணம் பண்ணிட்டு அந்த பையன் கூட அவங்க வீட்ல இருக்கா. அவங்களுக்கு பாப்பா கூட இருக்கிறது பிடிக்கல போல. அதனால தனியா ஒரு வீடு எடுத்து பாப்பாவை பாத்துக்க ஒரு அம்மாவையும் வேலைக்கு வச்சிருக்கா. ச்சே, இப்படியே மனசாட்சியே இல்லாம இருப்பாங்க? எப்படி கார்த்திக் குழந்தைய விட்டுட்டுலாம் இருக்க முடியுது? என்னன்னு தெரியல கண்மணி, நல்லாதான் இருந்தா. அப்புறம் யார் பேச்ச கேட்டா, யார் அவளை இப்படி எல்லாம் பண்ண சொல்றது ஒண்ணுமே புரியல. நாங்க 2 பேரும் கொரோனா டைம்ல பிஸியா இருந்ததெல்லாம் உண்மைதான். அவ வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்தா, நான் வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். 2 பேரும் நைட் எல்லாம் ரொம்ப லேட்டா வருவோம். சில டைம் வராம கூட இருந்திருக்கோம். எனக்கெல்லாம் அப்ப ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருந்துச்சு. நிறைய உயிர் என் கண்ணு முன்னாடியே போயிட்டு இருந்துச்சு. அந்த கொரோனா காலத்தை மட்டும் என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டெஃபிக்கும் இருந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். அவளும் அந்த டென்ஷன்லாம் என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தா. எனக்கும் அந்த டைம் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருந்துச்சு. 2 பேருக்கும் சண்டை ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பொறுமையா போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சண்டை ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. அவ ஏதோ தப்பான முடிவு எடுத்துருவாளோன்ற பயத்துல நானும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா போனேன். அப்பதான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்டு இருந்தது தெரிய வந்துச்சு. ஸ்டெஃபி பிரெக்னென்ட் ஆன விஷயம். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஸ்டெஃபிக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்லை. ஏன்னா அப்போதைக்கு அந்த சண்டை ஓரளவுக்கு போயிட்டு தான் இருந்தது. பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப நல்லா பாத்துக்கணும், ஸ்டெஃபியும் நானும் பேக் டு ஃபார்ம் வந்து நல்லபடியா வாழணும்னு நினைச்சு நல்லாவே அவளை பாத்துக்கிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் கொஞ்ச நாள் லீவ் கூட போட்டிருந்து வீட்லயே அவளை பாத்துக்கிட்டேன். அப்படி அவளை பார்த்துட்டாவது அவ சந்தோஷமா இருப்பா, மறுபடியும் பழைய ஸ்டெஃபியா மாறுவான்னு நினைச்சேன். ஆனா அது இன்னும் மோசமாயிட்டே இருந்துச்சு. எங்களோட பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாவும் ஸ்டெஃபி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து தான் ஸ்டெஃபி டோட்டலாவே மாறிட்டா. அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஸ்டெஃபியஸ் டோட்டலாவே பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. நீ வேற ரிலீஜன்ல கல்யாணம் பண்ணிருக்க, இதனால உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சைட ஸ்டெஃபியை இழுத்துட்டாங்க. எனக்கு இப்ப வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் புரியல கண்மணி. ஸ்டெஃபிக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவன் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா, நம்ம நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும் கார்த்திக்னு. ஆனா எப்படி இவன் அவ பெத்த குழந்தைய இப்படி விட்டுட்டு போனான்னா என்னால நம்பவே முடியல. கார்த்திக் நல்லா விசாரிச்சிங்களா? அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்க போகுது? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வேற என்ன கண்மணி விசாரிக்க முடியும்? அப்படியே விசாரிச்சாலும் எனக்கு கேவலமா தானே பாப்பா. நான் இப்ப உயிரோட நடமாடிட்டு இருக்கிறதே என் குழந்தைக்காக தான். நான் ஸ்டெஃபி கிட்ட கேட்டும் பார்த்துட்டேன், உன்னாலதான் பாத்துக்க முடியல, என்கிட்ட கொடுத்துட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா அவ என் மேல இருக்கிற ஈகோனால முடியாதுன்னு சொல்லிட்டா. அவளும் சரியா பாத்துக்க மாட்டேங்கிறா, என்னையும் பார்க்க விடவும் மாட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட லாயர் மூலியமா நான் மறுபடியும் பேசியிருக்கேன். அவங்க ஸ்டெஃபி கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவும் என் கூடவே வந்துட்டானா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன். அந்த பாப்பாவை பாத்துக்கிற அம்மாவெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல. பொம்பளை பிள்ளை வச்சிருக்கோம், நல்லபடியா பாத்துக்கணும்ல கண்மணி. இன்னைக்கு நான் போறப்ப அந்த அம்மா அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் அப்ப பாப்பாவை என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். பாப்பாவையும் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அவங்க அங்க கூட்டிட்டு போய் பாப்பாக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்கள பதில் சொல்லுவாங்க.
கடவுள் ஏன் என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமையை கொடுத்திருக்காரு? சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இல்லாம நான் வளர்ந்தேன். ஆனா என் பொண்ணுக்கு அம்மா அப்பா 2 பேர் இருந்தும் யாருமே இல்லாம தான் அவ வளர்ந்துட்டு இருக்கா. கார்த்திக், ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமாவே எல்லாமே சரியாயிடும். எங்க கண்மணி, நானும் இப்ப சரியாகும் அப்புறம் சரியாகும்னு வெயிட் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனா சரியான பாடே இல்ல. அவ மட்டும் கொஞ்சம் இறங்கி வந்து நீ பாப்பாவை பாத்துக்கோன்னு சொல்லிட்டானா ராணி மாதிரி பாத்துப்ப அவளை. ஆனா இறங்கியே வரமாட்றா. கார்த்திக் தம்பி, சொல்லுங்கண்ணே. ஜெசி பாப்பா உங்க போனுக்கு அப்பையில இருந்து போன் பண்ணிட்டே இருக்கு தம்பி. ஆமால, ஜெசி வேற வர சொல்லிட்டே இருந்தா. பாப்பாவை என்ன பண்றது? கார்த்திக், பாப்பாவை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம். எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் கொடுங்க. நான் பாப்பாவை உங்களோட ரூம்ல வச்சு பாத்துக்கிறேன். இல்ல கண்மணி, நான் இது வரைக்கும் பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதே இல்ல. அங்க நிறைய பேர் நிறைய விதமான நோயோட வருவாங்க. அதுல பாப்பாக்கு ஸ்ப்ரெட் ஆயிடக்கூடாதுல. பேஷண்ட் இருக்கிற சைடு நான் கூட்டிட்டு வர மாட்டேன் கார்த்திக். உங்களோட ரூம்குள்ளேயே நான் வச்சுக்கிறேன். ஆமா கார்த்திக் தம்பி, கண்மணி அம்மா சொல்றதுதான் கரெக்ட்னு படுது. சரி. அப்புறம் கண்மணி, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. உனக்கு குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண வருமா? இல்ல நீ இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணிருக்கியா இல்லையான்னு தெரியல, அதனாலதான் கேக்குறேன். செம்பாக்காவோட குழந்தைங்க 3 பேர் இருக்காங்கல்ல, வேலு, பாக்கியா, சொப்னான்னு. அவங்க 3 பேருமே என்கிட்ட தான் வளர்ந்தாங்க. என்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அவங்க குழந்தையா இருக்கிறப்போலாம் நான் தான் கார்த்திக் வளர்த்தேன். சரி கண்மணி. உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே கண்மணி? உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லிடு. நான் வேற ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை கார்த்திக், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் பாப்பாக்கு ஃபுட்டு கேன்டீன்ல தான் வாங்கி தரணும். கேன்டீன்லலாம் வேணாம் கார்த்திக். முத்து அண்ணே, சாப்பாடு வடிச்சது இருக்கானே? இருக்குமா? அண்ணே, கொஞ்சம் கேரட்டை திருவி போட்டு அதுல ஒரே ஒரு பூண்டு, ஒரே ஒரு ஜீரகம் இதெல்லாம் போட்டு வேக வைங்கண்ணே. அது வெந்ததுக்கு அப்புறமா மிக்சியில சாப்பாட்டோட கலந்து கொஞ்சோண்டு நெய்யும் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டு அடிச்சு எடுத்துட்டு வாங்கண்ணே. ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுங்க. அப்புறம் பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில், பால் பாட்டில் எல்லாமே கொடுங்கண்ணே. சரிம்மா, நான் எல்லாமே கீழே எடுத்து வைக்கிறேம்மா, நீங்க வாங்க. சரிண்ணே. செல்லக்குட்டி, உங்களுக்கு இன்னைக்கு நான் தான் சாப்பாடு விட்டு போறேன். இன்னைக்கு கேரட் சாதம் சாப்பிடலாமா? யம்மி யம்மி கேரட் சாதம். ஓகே? அட்டட்டட்ட, என்ன சிரிப்பு உங்களுக்கு? ராஜா ப்ரோ, நீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? இல்ல, நீங்க பிளட் கொடுத்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அந்த பொண்ணுக்கு தானே பிளட் கொடுத்தேன், அதுக்கு எதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? அந்த பொண்ணு என்னோட மாமா பொண்ணு. ஓ, ஓகே, பரவாயில்ல. ப்ரோ, ஆக்சுவலா நான் எப்படி உங்க மூஞ்சிலேயே முழிக்கிறதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு கெடுதல் நினைக்க போய் அது எனக்கே திரும்பிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. என் மனசுல இருக்கிறத நான் சொன்னேன். ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு நீங்க எனக்கு திருப்பி உதவி தான் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஏதாவது நன்றி கடன் பண்ணணும். இல்லைன்னா என் குற்ற உணர்ச்சியை எனக்கு கொன்றும். ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா உடனே என்கிட்ட கேளுங்க. என்னால முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்யறேன். நீங்க எனக்காக எந்த விஷயமும் செய்ய வேணாம் ப்ரோ. நீங்க இவ்வளவு தூரம் மாறி வந்ததே ரொம்ப சந்தோஷம். மத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. அவங்க கெட்டு போனோம்னு நினைக்காம இருந்தாலே நம்ம நல்லதா இருப்போம். நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா நான் ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடின்னு அடிச்சிங்க. அப்பயும் நான் அமைதியா தான் இருந்தேன். நான் தப்பே பண்ணலன்னு நான் எங்கேயுமே சொல்லல. ஏன்னா நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். எந்த தப்பும் பண்ணாத என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு அவமானப்படுத்தினீங்க. அந்த செகண்ட், அந்த நொடியே உங்களுக்கு அவமானம் கிடைச்சுதா? நீங்க டீப்ரமோட் ஆனீங்களா? இப்ப கூட உங்களை குத்தி காமிச்சு பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இனிமேலாவது எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லது நினைங்கன்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். நீங்க சொன்னது 100% கரெக்ட் ப்ரோ. நான் உங்களுக்கு எப்பெல்லாம் கெடுதல் நடக்கணும்னு நினைச்சனோ அப்பெல்லாம் அடுத்த நொடியே எனக்கே அது திரும்பிச்சு. நான் ஒரு 2 விஷயத்துல அதை பார்த்துட்டேன். ப்ரோ, கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். புதுசா உருவாகி இருக்கிற ஆதித்யா அருணாச்சலத்தை மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நைஸ் மீட்டிங் யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது எனக்கு வந்து ஆறுதல் சொல்றீங்க. மனுஷங்கன்னா 1008 பிரச்சனை இருக்க தானே செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருந்துக்க வேண்டியதான். என்ன பண்றது? எப்படி அவங்களுக்கு கண்டுபிடிக்க போறீங்க? கண்டுபிடிக்கணுமா? நான் யார ப்ரோ கண்டுபிடிக்க போறேன்? மச்சான் போலாமாடா? போலாம் மச்சான். மச்சான், நம்மளோட நியூ ஃப்ரெண்ட் ஆதித்யா அருணாச்சலம். இது இவரு உனக்கு நியூ ஃப்ரெண்டா? மச்சான், கிறுக்கு பிடிச்சிச்சா உனக்கு? இவன் தானடா போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை வெளுன்னு வெளுத்து உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினா. இவனை போய் நியூ ஃப்ரெண்டுங்கிற? டேய், மனுஷனா தப்பு பண்ணதாண்டா செய்வாங்க. அந்த தப்பே அவங்களை குற்ற உணர்ச்சியை கொடுத்து திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அந்த டைம் நம்ம அவங்களை ஏத்துக்கணும். ஏத்துக்காம நம்மளும் அவங்களை கைவிட்டுட்டோம்னா நம்ம நல்லவங்களா திருந்தறதுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல, அதுக்கு கெட்டவங்களாவே இருந்துட்டு போலான்னு மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க.
மச்சான், நீயும் நானும் ஒரே ஸ்கூல்ல தானடா படிச்சோம்? இல்ல 16 வருஷம் எங்கேயாவது சாமியார் கிட்ட வனவாசம் போயிட்டு வந்தியா? எப்படி மச்சான் அப்படி தத்துவமா பேசுற? மச்சான், வாழ்க்கையை ரசிச்சு வாழ கத்துக்கணும் மச்சான். அதை விட்டுட்டு போதும், நிறுத்தி தொலையும். ப்ரோ, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே. ஐயோ சாரி ப்ரோ. தோ இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருந்தான். அதுல நீங்க கேட்டதையே நான் மறந்துட்டேன். அம்மா என்ன கேட்டீங்க? யாரையோ கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கல்ல? நான் எதுக்கு ப்ரோ யாரையோ கண்டுபிடிக்க போறேன்? அம்மா, யாரை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிக்கணுமா? ஒருவேளை ரோஜா மேட்டரா இருக்குமோ? அதான் ப்ரோ, நீங்க லவ் பண்றீங்களே ரோஜா, அவங்கள காணோன்னு கண்மணி சிஸ்டர் சொல்லி தான் எனக்கு தெரியும். அவங்கள தான் எப்ப கண்டுபிடிக்க போறீங்கன்னு கேட்டேன். ஐயோ போச்சு, எல்லாம் உண்மையும் உளறிட்டாரே. ப்ரோ, என்ன சொல்றீங்க? ரோஜாவை காணோமா? ஆமா ப்ரோ, அப்படிதான் கண்மணி சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க. நான் தான் அவளை கடத்தி வச்சிருக்கேனோன்னு நினைச்சு என்கிட்ட விசாரிச்சாங்க. எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னேன். ஏன் ப்ரோ, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? டேய், என்னடா என்னென்னமோ சொல்றாரு? அவர் சொல்றதுலாம் உண்மையாடா? மச்சான் சொல்லு மச்சான். மச்சான், அது வந்து சொல்லுடா, அடிச்சே கொண்டுருவேன் உன்னை. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு ரோஜாக்கு? மச்சான், சென்னையில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரோஜாவும் அவங்க அண்ணனும் ஒன்னாதான் கிளம்பியிருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வரும்போது அவங்க அண்ணன் மட்டும்தான் வந்திருக்காரு போல. எல்லாரும் விசாரிச்சப்ப ரோஜாவை காணோன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அவர் எந்த உண்மையும் இப்ப வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லல. டேய், இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா? நான் சின்னவாண்ட வீட்டெல்லாம் பார்த்துட்டு வர சொன்னேனே. இல்ல மச்சான், நீயே அப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரொம்ப டயர்டா, ரொம்ப மனசளவுல நொந்து போய் வந்த. உன்ட்ட உடனே அந்த விஷயத்த சொன்னா நீ ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் தான் சொல்லல. அதுவும் இல்லாம காலெல்லாம் உன்னால சுத்தமா நடக்க முடியாம இருந்துச்சு, அதான் அப்ப சொல்லல மச்சான். நீ என்ன அப்படி பண்றீங்க? என் ரோஜாமா எங்க தாண்டா இருக்கா? அதனாலதான் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப அவங்க குளிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு அவங்க அண்ணன் ஏமாத்தினாங்களா என்ன? ஆமா மச்சான். எது முக்கியமா என்கிட்ட சொல்லணுமோ அதை போய் மறைச்சிட்டீங்களேடா. அவன் இன்னும் மனசளவுல நினைச்சிட்டு இருந்திருப்பாடா ராஜா நம்மள வந்து காப்பாத்துவாருன்னு. ஏன்டா இப்படி பண்றீங்க? இப்ப நான் எங்க போய் அவளை தேடுவேன்? ப்ரோ, அல்லாதீங்க ப்ரோ, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? இப்ப நான் ப்ரமோட் ஆயிருந்தாலும் போலீஸ் ஃபோர்ஸ்ல எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் வச்சு பர்சனலா தேட சொல்லவா? ப்ரோ, உங்க காலில் கூட விழுந்து கேட்கிறேன் ப்ரோ, தயவு செஞ்சு ரோஜாவை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ரோ, ப்ளீஸ். கண்டிப்பா ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும்ன்ற வகையில நான் ரோஜாவை கண்டுபிடிச்சு உங்க கூட சேர்த்து வைக்கிறேன் ப்ரோ. நீங்களும் உங்க சைட்ல இருந்து தேடுங்க ப்ரோ, நாங்களும் எங்க சைட்ல இருந்து எல்லா இடத்துலயும் தேட சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. டேய், வாட ரோஜா வீட்டுக்கு போலாம். அவங்க அண்ணனை பார்த்து ரோஜா எங்கன்னு கேட்கணும். அப்படியே அவர் சொல்லலைன்னா கொண்டு வந்தமா விட்ட அளவுக்கு எனக்கு கோபமா வருதுடா. பொறுமையா இரு மச்சான், நம்ம அவர்கிட்ட பேசலாம் வா. நிலா, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுக்கோ. இல்லங்க, வேண்டாம். இப்போ பரவாயில்லையாமா? அம்மா, நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? எனக்காக ரொம்ப நேரமா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததும் நீங்க தானே? நிலா, என்ன தெரியலையாமா? இல்லங்க, தெரியல, அதான் கேக்குறேன். உங்க அப்பாவோட தங்கச்சி பையன் ஆதித்யா. நீங்களா? என்ன என்னதோ எதிர்பார்த்துட்டு இருந்தியா? நீங்களான்னு இவ்வளவு ஷாக்கா கேக்குற? ஐயோ, சென்னை வந்ததுல இருந்து உங்களை எங்கேயாவது பார்த்த மாட்டோமான்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்னையவா? ஏன்? அதுவா, அது உங்க அம்மா இருக்காங்கல்ல, அதான் எங்க அத்தை. அவங்க ஃபோன் பண்றப்பலாம் உங்களை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. என் பையன் அப்படி, என் பையன் இப்படி, போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பார்த்தா கெத்தா இருப்பான், அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க. அப்பையில இருந்து நினைச்சிட்டு இருக்கேன், யாரா அந்த பையன், எனக்கே பார்க்கணும் போல இருக்குன்ற லெவலுக்கு பேசுறாங்க உங்க அம்மா. எங்க அம்மா அப்படிதான் என்னை பத்தி ரொம்ப பெருமையா எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஒரு டம்மி பீஸ்ன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஐயோ, நல்லதா இருக்கீங்க, ஏன் டம்மி பீஸ்னு சொல்றீங்க? சரி, உனக்கு கால்ல இவ்வளவு அடிபட்டிருக்கு, தலையில இவ்வளவு அடிபட்டிருக்கு, ஆனா நீ பாட்டுக்கு நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்க. உனக்கு வலி இல்லையா? சின்ன வயசுல இருந்து நான் பார்க்காத வலியா? இதெல்லாம் எனக்கு ஒரு வலியே கிடையாது. இதை தாண்டி நான் நிறைய பார்த்திருக்கேன். காசு பணத்துக்கு கஷ்டம், சாப்பாடுக்கு கஷ்டம், துணிமணிக்கு கஷ்டம்னு நிறைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனால இந்த வலியில எனக்கு ஒரு பெரிய வலியாவே தெரியல. உடம்புக்கு வர வலியை விட மனசுக்குள்ள இருக்கிற வலி தான் அதிகம். அந்த மனசு வலியை போக்குறதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சு மார்க் வாங்கினேன். இப்ப டாக்டர் சீட்டும் கிடைச்சிருச்சு. பா, இவ்ளோ வலியிலையும் இப்படி நல்லா பேசுறீங்க. உன்னோட இந்த கான்ஃபிடன்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. கான்ஃபிடன்ஸ் போலீஸ்க்கு இல்லையா? ஐயோ, போலீஸே இப்படி சொல்லலாமா? உங்க கையை கொடுங்களேன். எதுக்கு? படிச்சிட மாட்டேன், கொடுங்க. ஆமா, நான் உங்களை என்னன்னு கூப்பிடணும்? உங்க அப்பாக்கு எங்க அம்மா தங்கச்சினா எங்க அம்மா உனக்கு அத்தை வேணும், நான் உனக்கு அத்தை பையன். அப்ப நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். ஐயோ, அப்ப நீங்க எனக்கு மாமாவா? சரி, கூப்பிட்டுக்கிறேன். ஆதி மாமா. இன்னொரு வாட்டி சொல்லு. ஆதி மாமா.
மனுஷங்கன்னா நம்பிக்கை இருக்கலாம், ஆனா தன்னம்பிக்கை தனக்கு மட்டும்தான் இருக்கும். எப்போதுமே தன்னம்பிக்கையோட இருங்க. நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.